வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார் இப்போ திடீர்னு ஒரு கேப் விட்ட மழை திரும்பவும் ஆரம்பிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தென்படுது. இன்றைய நிலவரம் எப்படி இருக்கு? மீண்டும் பருவமழை எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது பற்றின தகவல்களோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேங்க சார். இப்போ பருவமழை தான், ஆனால் நிகழ்வு இடம்பெயர்ந்திருக்கிற காரணத்தினாலும் காற்று வழித்தடமும் மாறி இருக்கு. கடல்லேருந்து வீச வேண்டிய காற்று நிலத்திலேருந்து கடலுக்குள் போகிற காற்றின் காரணமா இப்போ வெயில் அதிகமாக இருக்கு. இரவு நேரத்துல குளிராக இருக்கு. ஓகே. அதாவது ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் கரை கடந்த மோன்தா புயல் நேற்றைக்கு தான் அருணாச்சல பிரதேசம் போய் மியான்மர் எல்லையோரத்தில் செயலிழந்தது. புதிதாக ஒரு தாழ்வு பகுதி வடக்கு அந்தமான் பகுதியில் மியான்மரை ஒட்டிய பகுதியில் உருவாகியிருக்கு. இது அப்படியே மியான்மர் கரையோரத்தை ஒட்டி வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் வரைக்கும் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்க சார். இந்த நிகழ்விற்கு காற்று, அதாவது சுற்றுப்புற காற்றை அது ஈர்க்கும் பொழுது வங்கக்கடலில் உள்ள தெற்கு பகுதி காற்றும் வடக்கே செல்லணும். சுற்றுவட்டார சிங்கப்பூர், மலேசியா மற்றும் அப்படியே தாய்லாந்து காற்று சரி, இமயமலையிலிருந்தும் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநில நிலப்பரப்புகளிலிருந்தும் வங்கக்கடல் நோக்கி காற்று ஈர்க்கப்படும் பொழுது உயரழுத்த பகுதியிலிருந்து மேற்கத்திய இடையூறு, இதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து காற்று அதிகமாக குவிந்திருக்கூடிய பகுதியிலிருந்து ஈர்க்கும் பொழுது இமயமலை பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு காற்று போகிறது. ஓகேங்க சார். ஆந்திர பிரதேச கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது. தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை ஒட்டிய வளிமண்டலத்திலையும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சிகள் என்ன செய்யுதுன்னா, நேரடியாக இமயமலையிலிருந்து கொல்கத்தா வழியாக மியான்மருக்கு அனுப்பாமல் காற்றை தமிழ்நாடு வளிமண்டலம், ஆந்திர பிரதேச வளிமண்டலத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிற வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து பிறகு இங்கிருந்து மியான்மர் நோக்கி வழி நடத்துகிற காரணத்தினால இமயமலையோட காஷ்மீர் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வட மாநிலங்கள் வழியாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் நுழைந்து வங்கக்கடல் இறங்குகிறது. இதுல வடமேற்கு காற்று, அது வடக்கு வடமேற்கு காற்று, குளிர்காற்று. இரவு நேரத்துல அது குளிரை கொடுக்கிறது. அதாவது கடுமையான வெயிலை பகல்லையும் இரவு நேரத்துல குளிரையும் கொடுக்கிறது. காரணம் என்ன? இரவுல சூரியன் இருக்காது. இதனால அந்த காற்று குளிர்காற்றாவே இமயமலையிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் குளிராகவே வருது. பொழுது விடிந்ததும் அந்த காற்று வெப்பமடைந்து வடக்கிலிருந்து அனல் காற்றாக கீழடுக்கிலும், மேலடுக்கில் அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலடுக்கிலையும் வருது. அதை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உயரழுத்தம் அரபிக்கடல் காற்று மேற்கிலிருந்து இதை குளிர்வித்து நேற்றைக்கு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அப்புறம் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட பகுதிகள், கள்ளக்குறிச்சியை விட திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டம், உளுந்தூர்பேட்டை, சரி மன்னிக்கவும் அவலூர்பேட்டை, இந்த பகுதியெல்லாம் நேற்றைக்கு மழைப்பொழிவு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை கொடுத்துச்சு. இன்றைக்கு இந்த காற்று இன்னும் கொஞ்சம் தெற்கே வரும். அதாவது வடகடலோரம் கடலுக்குள் இறங்கியது டெல்டா வரைக்கும் கடலுக்குள் இறங்கும் இன்றைக்கு. இதனால கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் அனைத்து வடவுள் மாவட்ட பகுதி, நேற்றைக்கு பெய்த திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இன்றைக்கும் கள்ளக்குறிச்சி, நேற்று கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கும் கடலூர், புதுச்சேரிக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவிற்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு கொடுக்கலைன்னா நாளை மாலை இரவிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். இது இரவு மாலை நேரத்தில் கொடுக்கக்கூடிய இடிமழை. பகல்ல காலையிலிருந்து மதியம் வரை கடும் வெப்பமாக இருக்கும். மாலையில கொஞ்சம் கொஞ்சமா அது இடிமழையாக கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரத்தில் உருவாகி வங்கக்கடலோரத்துக்கு அந்த மழைப்பொழிவை கொண்டு வரும். அதிகாலை வரை சில இடங்கள்ல பொழியும். இந்த நிகழ்வு, இந்த அமைப்பு, இந்த மியான்மர் கரையோரத்திலிருந்து வங்கதேசம் போகக்கூடிய அந்த நிகழ்வு செல்லும் வரைக்கும் தான் இந்த 5ஆம் தேதி வரைக்கும். அதற்கு பிறகு அதாவது தென் தமிழ்நாடு மற்றும் இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டங்கள் மற்றும் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே மதியமே வெப்பச்சலன இடிமழை பொழிவாகிவிடும். அதாவது காற்று சுழற்சியின் காரணமா இடிமழை பொழிவு கொடுக்க போகுது. 5, 6, 7, 8ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும். ஒதுக்கித்தான் கிடைக்கும். இந்த நிலையில புதிய நிகழ்வு, அதாவது மியான்மர் நிகழ்வு செயலிழந்து அப்படியே தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு வரும்.
புதிதாக ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை அந்தமான் கடற்பகுதிக்கு வரும். இது வரக்கூடிய 8, 9, 10 தேதிகளில் வந்து அமைந்து கிழக்கு காற்றை கொண்டு வரும். அப்ப கிழக்கு காற்று 8, 9, 10 தேதிகளில் தான் அமையும். அப்பதான் இந்த வெயில் குறையும். கிழக்கிருந்து காற்று வந்து அதிகாலை நேர மழைப்பொழிவு எல்லாம் கொடுக்கும் 8, 9, 10 தேதிகளில். இப்போ 5, 6, 7, 8 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. படிப்படியாக மாலை இரவு மழை கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும். பகல் முழுவதும் வெயில். 8, 9 தேதியில கிழக்கு காற்று உள்ளே நுழைய கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலை மழையும் இந்த வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையாக மாறும். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி அந்த நிகழ்வை தீவிரமடைந்து 16ஆம் தேதி வரை நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரத் தொடங்கிடும். காரணம் என்னன்னா அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் பயணித்த மோன்தா புயலின் செயலிழந்த பகுதி அங்கே இருந்த உயரழுத்தத்தை தாழ்வழுத்தம் இருந்த இடத்திற்கு இடம்பெயர செய்தது. உயரழுத்தம் இருந்த இடத்துக்கு தாழ்வழுத்தம் சென்ற காரணத்தினால எல்லாம் தலைகீழ் மாற்றமாகி இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பழைய நிலைக்கு திரும்பும். இப்படி வர்ற இந்த மழை இருக்கு இல்லைங்க சார், இப்போ நீங்க அந்த 8ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. அது வரைக்கும் வர்ற மழை, அதுக்கப்புறம் அந்த புதிதாக ஒரு அமைப்பு ஏதோ வர்றதுனால வர்ற மழை, இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பெய்ய வாய்ப்பு இருக்கு? நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 4.5, 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. ஓகே. பெரும்பாலும் அது திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில், திருப்பத்தூர் கிடையாது, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்றைக்கு 3, 4, 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. திருவள்ளூர்ல 1 சென்டிமீட்டர் தான் பொழிந்திருக்கு. அதே போல அமைப்பு இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் 4, 3 சென்டிமீட்டர் அளவிலே, அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்துக்கு 4, 3, 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கும். அவ்வளவுதான் கொடுக்கும். ஒதுக்குதலுடன் தான் கொடுக்கும். பரவலாகவும் கொடுக்காது. அருகருகே வேறுபாட்டுடன் 1லிருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும். டெல்டாவிற்குள் வரும்பொழுதும் 5ஆம் தேதி அதிகாலை டெல்டாவிற்கு எதிர்பார்க்கப்படுகிறது, புதன்கிழமை அதிகாலை. அதுவும் 3லிருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு இந்த வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. திருச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்களுக்கும் 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை கொடுக்க போகிற மழை கொஞ்சம் 8, 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். அது கொஞ்சம் கூடுதலான மழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி இங்கே நீடித்து கொண்டு அரபிக்கடல் நோக்கி போறதுனால அது கேரள எல்லையோரமும் சரி, தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களும் கிடைக்கும். அதுவும் ஒதுக்கி தான் கிடைக்கும். எந்த ஸ்ட்ராங் சிஸ்டம் இல்லை வளிமண்டல சுழற்சிங்கிறதுனால. அதிகபட்சமா 6, 7, 5, 6, 7, 8ல ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். பெரும்பாலும் 1 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு கிழக்கு காற்று மழை வரும் பொழுது 8ஆம் தேதியிலிருந்து கடலோரத்துல சாதாரண மழைப்பொழிவு தான். அதாவது லேசான மிதமான மழைப்பொழிவாக கிழக்கு காற்று மழை. கிழக்கிலிருந்து மேகம் உள்ளே நுழையும். சாரல், தூறல், ஓடும் மேகம் இதெல்லாம் 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலிருந்து கொடுக்க தொடங்கும். 10ஆம் தேதிக்கு மேலதான் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மழை தான் 2, 3, 4, 5 அப்படிங்கிற பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை படிப்படியாக 10, 15ன்னு போய் கொண்டிருக்கும். அதாவது மாத மத்தியில, அதாவது நவம்பர் மாதம் 12லிருந்து 17, 18 தேதி வரைக்கும் கொஞ்சம் மழையோட அளவு அதிகரிச்சிருக்கும். அப்பதான் மிக கனமழை பொழிவுலாம் பொழிய இருக்கிறது. அதுவும் தென் மாவட்டங்களுக்கும் உண்டு. ஏன்னா நிகழ்வு வந்து பெரும்பாலும் இனிமே ஆந்திர பிரதேசத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா நிகழ்வும் இனிமேல் தமிழ்நாட்டுக்கான நிகழ்வு தான். அதுவும் குறிப்பாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களை ஒட்டியும், அதற்கு பிறகு டிசம்பர் நிகழ்வெல்லாம் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கான நிகழ்வாகவும் இருக்கும். நிகழ்வுகளோட வருகையை பொறுத்து தான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான சிஸ்டமா இருக்கோ அதை பொறுத்து மழையோட அளவு தீவிரமடையும். ஓகேங்க சார். இந்த தற்போதைய சூழல்ல நீங்க சொன்ன அந்த கிட்டத்தட்ட ஒரு 18, 20ஆம் தேதி வரைக்கும் விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு கேப் விட்டிருந்தது. இந்த கேப்லயே வந்து நீங்க செய்ய வேண்டிய பணிகள்லாம் முடிச்சு வச்சுக்கங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இப்போ விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டிய தகவல்களாக என்ன இருக்கு? கண்டிப்பாக இப்போ வெயில் அடிக்கிறது என்று வானிலை அறிக்கைக்குள்ள நுழையாமல் தொடர்ந்து இனிமேல் வெயில் தான் இருக்கும், இரவுல பனிப்பொழிவு தான் இருக்கும்னு கொஞ்சம் கவனக்குறைவாக விவசாய பணி நடந்து கொண்டிருப்பதை உணர முடிகிறது. இன்னமும் மழை வந்துவிடும் என்ற அவர்களுக்கு ஒரு அச்சமோ ஒரு எச்சரிக்கையோ அவர்களுக்கு உணரவில்லை. இருந்தாலும் விவசாய பணிகள் அவர்கள் செய்ய வேண்டிய வேகத்துல தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்ட விவசாயிகள் நாளை ஒரு மழை லேசாக கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு மழை மீண்டும் வரும் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வரும் என்று நினைக்கிறேன். அப்போ நாளை ஒரு முறை நனைத்து விடும் என்று எதிர்பார்க்கிறேன் இவர்களுடைய விவசாய பணிகளை. ஆக நாளை மறுதினம் 5ஆம் தேதி அதிகாலை உணர்ந்த பிறகு விவசாய பணியை தீவிரம் காட்டுவார்கள். இருந்தாலும் வானிலை கூட இணைந்திருந்து வரக்கூடிய நாட்கள்ல பருவமழை இன்னும் தீவிரமழை இருக்கிறது, பாதிக்கக்கூடிய அளவிலெல்லாம் மழையெல்லாம் இருக்கிறது, அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்பதெல்லாம் உணர்ந்து
இடைக்கால இடையூறுதான் இவை, மீண்டும் பருவமழை திரும்பி தீவிரமடையும் என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும். இணைந்தே இருக்கணும் வானிலை அறிக்கையோட. அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஓகேங்க சார். ஸோ இந்த தற்போதைய சூழல் வரைக்கும் அந்த 20ஆம் தேதி வரைக்கும் காற்றினுடைய வேகம் எதுவும் பெரிதா இருக்குங்களா? இல்ல அது நார்மலா தான் இருக்குமா? இப்பொழுது மியான்மர் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் கொஞ்சம் காற்றோட வேகம் இருக்கு. ஆனால் அது சாதாரண படகுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு 55-60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கத்தான் செய்யுது. அந்த நிகழ்வு செயலிழக்கு வரை ஒரு 4 நாளைக்கு இருக்கும். அதற்கு பிறகு புதிய நிகழ்வு தெற்கு மத்திய வங்கக்கடல்ல உருவாகி அந்தமான் பகுதியில் உருவாகும் பொழுது 10ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் காற்றோட வேகம் அதிகரிக்கும். அது வரைக்கும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் கடல் பகுதியில். அதற்கப்புறம் முன்னெச்சரிக்கை தொடர்ந்து இருக்கணும். ஏதாவது பெரிய சிஸ்டம் ஒன்று வர மாதிரி தென்படுது அப்படின்னா அது எந்த டைமிங்ல தென்படுற மாதிரி இருக்குங்க சார்? வரக்கூடிய 12லிருந்து 16ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு தெரியுது. ஓகே. அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் சிஸ்டமா தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் மிகான மழைப்பொடி வரைக்கும் கொடுக்கும். அதற்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளுக்கு தான் எம்ஜிஓ எனப்படக்கூடிய காற்றோட குவிதலை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி அனுப்பக்கூடிய எம்ஜிஓ அமைப்பெல்லாம் 15ஆம் தேதிக்கு மேல வர இருக்கு. அதனால நவம்பர் இறுதி 15 நாள், டிசம்பர் 30 நாள், ஜனவரி 30 நாள், பெரும்பாலும் ஜனவரி முன் 15 நாள் ஆக ஒட்டுமொத்தம் 30 டிசம்பர், ஜனவரியில் ஒரு 15, இந்த நவம்பர்ல ஒரு 15, ஒரு 60 நாட்களுக்கு நிகழ்வுகள் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. ஓகேங்க சார். தற்போதைய வானிலை நிலவரம் தொடர்பான உங்களோட தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.